கர்த்தர் ஏன் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார்? எல்லாருமே வாக்கு தத்தத்தை எப்படி விரும்புகிறோம் என்றால், எல்லாரும் பார்க்கும்போது நமக்கு பிடித்த மாதிரி, நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, நம்மை ஆசீர்வதிக்கிற மாதிரி, நம்மளை மகிழ்விக்கிற மாதிரி நம்ம வாக்கு தத்தத்தை விரும்புகிறோம். ஒருவரும் என்ன சொல்ல, நீ நாசமாக போவா அப்படி இப்படின்ற வார்த்தையை யாரும் என்ன செய்ய மாட்டோம், விரும்பவும் மாட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் முக்கியம். முதன்மை. ஏன் வாக்குத்தத்த நல்ல வார்த்தைகளை தருகிறார் என்றால், இந்த வருடம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, இந்த வருடம் நீ கஷ்டத்தில் தான் செல்லுவாய் அப்படின்னு தரமாட்டார். ஏன் நல்ல நல்ல வார்த்தைகளை தருகிறார் என்றால், நம்ம சபை மட்டும் பல தேவ மனிதர்களுக்கு அவங்க சபைக்கு ஆண்டவர் பல வார்த்தைகளை கொடுக்குறார், வாக்குத்தத்தம். இப்போ நம்ம ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் உங்களை என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார். அதான் நம்ம எப்பவும் அந்த குறிவேடாக போவோம், ஆண்டாக நம்ம அதான் வைப்போம், இயர் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போது தருகிறார், சபைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கற்று தருகிறார். அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு. சிலர் நக்கல் அடிப்பாங்க, எல்லாருக்கும் வாக்குத்தம் நல்லா இருப்பா அப்படி இருப்பான்னு வாக்குத்தம், யாருக்காவது மோசமான வார்த்தை வருதா அப்படின்னு சொல்லி சில ஊழியர்களே நக்கலாக பேசுவாங்க. தப்பு. ஏன் அப்படின்னா, பெற்றோராகிய நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பும்போது, பரலோகத்தின் தேவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதை காட்டிலும் அதிகமாய் விரும்புகிறார். ஆமாம். ரெண்டாவது, நான் ஒரு 20 minutes தான் பேசுகிறேன், பட் எல்லா வேர்டுமே ரொம்ப எஃபெக்டிவான வேர்டாகும், சரிங்களா? அதனால் இந்த வேர்டை நீங்கள் விட்டுறாதுங்க. ரெண்டாவது, ஏன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கற்று தருகிறார் என்றால், நம்மை குறித்த தேவ திட்டத்தை தேவன் முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார். நம்மை குறித்த தேவ திட்டத்தை, இந்த வருடம் எப்படி இருக்கும், தேவத்திட்டம் எப்படி இருக்கும் என்பதை அவர் முன்கூட்டி என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அவர் வைத்த பாதை வழியாக செல்லும்போது நாம் சரியான இடத்தில் போய் சேருகிறோம், அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிக்கிறோம். அப்போது எதற்கு வாக்கு தத்தம் கொடுக்கும்? ஒன்று, நான் நல்லா இருக்குன்னு விரும்புகிறார். 2, என்னை குறித்த தேவ திட்டத்தை அவர் முன்கூட்டி என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். 3வது, ஏன் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்றால், என்னுடைய சூழ்நிலைகளை தேவன் அறிகிறார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரைஸ். ஏன் வார்த்தையை தருகிறார்? நமக்கு ஏற்ற சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கான வார்த்தையை தந்தார், ஸோ எனக்கேற்ற வார்த்தையை தந்தார். எல்லோரும் நிறைய பேர் சொல்லதை கேட்க முடியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற வார்த்தைன்னு நீங்கள் எதனால் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் சூழ்நிலையை அறிந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அப்போது புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஒருபோது இதை நமக்கு ஏன் சோறு வருதுன்னா, நம்ம சொல்கிறோம், நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியலை, நான் இப்படி கஷ்டப்படுறேன் அவர் கண்டுக்கலை அப்படி நம்ம சொல்லுகிறோம். அல்ல, எலியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒருவன் தான் மீதமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டு சொல்ல, இல்லை அப்படி சொல்ல அதை எலியாவே, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத நான் 7,000 பேரை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியுது, சோத்திரம். நீ சூரச்சல்ல ஒளித்திருக்கும் தூதன் அனுப்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை உங்கள் புருஷன் அறியாட்டாலும், மனைவி அறியாட்டாலும், பாஸ்டர் அறியாட்டாலும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அறியாட்டாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதை அறிகிறார் என்கிறோடைய ஒரு அடையாளம்தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். முதல்ல நான் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு. 2, என்னை குறித்த தேவ திட்டத்தை அவர் முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறாரு. 3, நம்முடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறார், அறிகிறார். அப்போ இது அறிஞ்சு தான் நமக்கு வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார். ஒருபோதும் அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் நம்மை துக்கப்படுத்தாது, நம்மை சந்தோஷப்படுத்துகிறதாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய சூழ்நிலையை அறியாமல் கர்த்தர் நமக்கு வார்த்தையை தரவே மாட்டார். சொல்லுங்கள் இந்த வார்த்தை, என்னுடைய பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். உறங்குறவங்கள பையை எழுப்பிவிட ட்ரை பண்ணும். உங்களுடைய
இதுவரைக்கும் உறங்காமல் கொண்டு போய் கிருபை செஞ்சார். இனிதான் போராட்ட நேரம், உபத்திரவ காலம். நீங்கள் உறங்கணும், நான் உங்களுக்கு பேசணும். ஆமேன். எப்படி போதுன்னு பார்ப்போம். என்ன சொல்ல வந்தேன்? உங்களுடைய சொல்லுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை அறிந்துதான் தேவன் உங்களோடு பேசுகிறார். உண்மைதானே? சூழ்நிலையை அறியாமல் கர்த்தர் பேசவே மாட்டார். அதனால தான் வேடு வரும்போது நம்ம கை தட்டுக்கிறோம், வேடு வரும்போது நம்ம ஆவியில் நிரம்புகிறோம், வேடு வரும்போது நம் கண்கிருந்து கண்ணீர் வருகிறது, வேடு வரும்போது நம்முடைய சோர்வுகள் மாறுகிறது. ஏனென்றால் என் சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்போ நீங்கள் என்ன கரண்ட் சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் நன்றாக அறிகிறார். வார்த்தையை தருவார், வார்த்தை கண்டிப்பாக என்ன செய்வார். அது இந்த மைண்ட் செட் நமக்கு இருந்தால் நம்ம பவர்ஃபுல் ஃபெய்த்ஃபுல், நமக்கு ஆண்டவருக்கு மேலே நல்ல விசுவாசம் என்ன செய்யும் இருக்கும். இதை அறிந்து தான் கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் தந்திருக்கிறாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். டெய்லி நீங்கள் அறிக்கை பண்ண இந்த வேர்டு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அங்கே நான் ஆண்டவர் இந்த வேடை ஹைதராபாத் தந்ததுலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை செய்யாத நாளே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என் ஜெபத்தில் நான் உட்கார்ந்தாலே என்னை அறியாமலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோடு கனெக்ட் ஆகிட்டு தான் வேர்டுகளை எனக்கு பர்சனலாக தந்துடுறாரு. பட் நான் இந்த வருஷம் வரட்டுன்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட்டிங்கில் இருந்தேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த வார்த்தையினுடைய சில அர்த்தங்கள் ஒரு 8 அர்த்தங்கள் இருக்கிறது. பட்டு நான் எவ்வளோ சொல்லணுமோ ஷார்ட்டாக நான் சொல்லுகிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன் என்பது இது ஒரு பர்டிகுலர் வேர்டு கிடையாது, இது காமன் வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசம்பர் மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் நானே உன் கர்த்தர். அது காமன் வேர்டு, நாட் பர்டிகுலர் வேர்டு. பரிகாரி என்கிறதுல பல அர்த்தம் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு சண்டே கவனித்தோம். நமக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், சுகம் கொடுக்கிறார். அதே போல தான் இந்த புதிய காரியத்தை செய்கிறேன் என்பது இது ஒரு பர்டிகுலர் வேர்டு கிடையாது. இது என்னது? ஒரு காமன், இது ஒரு பொதுவான வார்த்தை. இதில் பல அர்த்தங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் புரியணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்காரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் போலீஸு அப்படின்னு, அவர் போலீஸ் தான், அது ஒரு காமன் வேர்டு. ஆனால் அதுக்குள்ளே சில பர்டிகுலர் இருக்குது. இந்த போலீஸில் இவர் இன்ஸ்பெக்டரு, இவர் எஸ்ஏ, இவர் டிஎஸ்பி, இவர் எஸ்பி, இப்படி பல பிரிவு இருக்குது பார்த்தீங்களா? அதே போல தான் இது ஒரு காமன் வேர்டு. அதுக்குள்ளே சில அர்த்தங்கள் என்ன செய்கிறது இருக்குது. அப்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் பல அர்த்தம் இருக்குது. அதில் பல அர்த்தம் நான் வேகமாக சொன்ன. நம்பர் 1, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை செய்வதற்கு அவன் குறுக்கிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். புரியலை நினைக்கிறேன். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். இன்னொருவர் குறுக்கிடுவதற்கு நான் விடமாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன். நான் புதிய காரியத்தை செய்வேன், நான் தான் உனக்கு செய்வேன். நான் செய்கிற இடத்துல இன்னொருவன் குறுக்கிட நான் விடமாட்டேன், இன்னொருவன் உள்ளே நுழைவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் செய்ய வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் வந்து இன்னொரு காரியத்தை செஞ்சுட்டு போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் தான் உனக்கு சில காரியத்தை செய்ய போகிறேன். சத்தமாக ஆமென். சத்துரு குறுக்கிட நான் விடமாட்டேன், சில மனிதர்கள் குறுக்கிட நான் விடமாட்டேன். அவர்கள் பட்சித்துட்டு போவதற்கும் ஏமாற்றி விட்டு போவதற்கும் அவர்கள் கொடுமைப்படுத்துறதுக்கும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் தான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய போகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். சொல்லுங்க. கர்த்தர் இன்னொருவர் குறுக்கிட விட மாட்டார். உண்மைதானா? உங்கள் பிள்ளைகளுக்கு லைஃப்பில் இன்னொருத்தன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் லோக்கல் லாங்குவேஜ் யாரையும் மேய்க்கு விடுவோமா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்னொருத்தன் மூக்க நுழைச்சி பிரச்சனை கொண்டு வர நம்ம அனுமதிப்போமோ? அனுமதிக்க மாட்டோம்.
குறுக்கிட விட மாட்டோம். அதே போல தான் இந்த 2026 நான் உன் குடும்பத்தில் செய்ய போகிற காரியத்தை இன்னொருத்தன் வந்து கெடுப்பதற்கோ, இன்னொருத்தன் வந்து நாசமாக்குவதற்கோ, அல்லது அவன் தன்னுடைய தந்திரத்தை நிறைவேற்றுவதற்கோ நான் குறுக்கிட விடவே மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். நான் செய்ய வேண்டியதை நான் மட்டுமே உன் வாழ்க்கையிலே செய்வேன். புரிஞ்சவங்க சத்தமாய் ஆமென். பக்கத்துல உள்ள கை கொடு சொல்லுங்க, இன்னொருவர் குறுக்கிட கர்த்தர் விட மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். இன்னொருவர் குறுக்கிட விட மாட்டார். அவர் அனுமதிக்கவே மாட்டார். இன்னொன்று, அவர் புதிய காரியம், அந்த வார்த்தையின் அர்த்தம் தான், நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் என்ன பேசுகிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் இன்னொரு காரியம், நான் யார் என்பதை உன் வாழ்க்கையிலே நான் நிரூபிப்பேன். புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா, நீ போ, ஒரு காமன் வேர்டு, நீ போ, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்றதை நான் நிரூபிக்கிறேன். நீ போ, எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் யார் என்பதை சொல்லி அல்ல செய்து காட்டுவேன். அதான் நிரூபிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் சொல்கிற வேட ஆமீன் சொல்லி முடித்தா 10 நிமிஷத்தில் அவங்களே மறந்துடுவாங்க. பாஸ்டர் இப்படி சொன்னியல, ஓ சொன்னனோ. ஸோ இது மனுஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் நிரூபிப்பேன் அப்படின்றத சரியான வேடு. நான் சொல்லி அல்ல, நான் செய்து காண்பிப்பேன். இதுதான், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதை இப்படி அதை இன்னும் கொஞ்சம் கூட நான் கனெக்டிங்கில் கொண்டு வரேன். 2025 கர்த்தர் சொன்னதை 2026 கர்த்தர் செய்து காட்டுவாராக. ஐயோ ஐயோ, புரியல. கர்த்தர் நிரூபிப்பாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். அப்போ சொல்லுகிற நான் இப்படி விசுவாசிக்கிறேன். 2026 நான் கேட்கிற காலம் மட்டுமல்ல, 2026 நான் காண்கிற காலமாக இருக்க போகிறது. ஆமே. 2026 நான் காதுகளால் கேட்டதை கர்த்தரின் கண்களால் காண செய்வாராக. 2026 இது இயேசு யார் என்பதை நான் அறிக்கை பண்ணினனோ அதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுபவிக்க செய்வாராக. அவர் யார் என்பதை நிரூபிப்பாராக. ஆமென். 3வது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. இனி ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். அதனால் இனி எழும்பி போண்டான்னு நினைக்கிறேன். போகிறவங்க போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமேன். முக்கியம் என்ன? ஓகே. ஸோ ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் காமன் வேர்டு அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, நான் என்ன செய்வேன் என்பதை நான் முன்குறித்திருக்கிறேன். புதிய காரன்றது ஒரு காமன் வேர்டு. நான் என்ன செய்வேன் என்பதை நான் முன்குறித்தேன். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எங்கள் கூட வாங்க, எங்களோட இப்போ நான் சிலருக்கு எங்களோட வாங்க, நாகர்கோவிலுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு, பாஸ்டர் எங்கே போகிறீங்க, எங்கே போகிறோம், சும்மா வாங்க அப்படின்னு. இதுதான் புதிய காரியத்தை செய்வேன். ஆனால் கூட்டிகிட்டு போகிறேன்னா நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாகர்கோவிலுக்கு எங்கே கொண்டு போகலாம், ஸோ இங்கே ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடு என்ன செய்யலாம் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் நான் என்ன சொல்லி அழைக்கிறேன், வாங்க நம்ம நாகர்கோவிலுக்கு என்ன செய்வோம், போயிட்டு வரோம். வந்த பிறகு தான் தெரியுது இவர் நாகர்கோவில் எதுக்கு கூட்டு நம்மளை ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி தரதை என்ன செஞ்சுருக்கிறாரு, கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அங்கே போகும்போதே நான் இங்கிட்ட பிளான் பண்ணியாச்சு, நாகர்கோவில் எதுக்கு போகிறோன்னா ஒரு இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்றது நான் பிளான் பண்ணிட்டேன். அதே போல் தான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் சொல்லுகிறார் என்றால் சொல்லுகிறதுக்கு முன்பாகவே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் முன்குறித்து விட்டார். ஐயோ புரியலை இந்த கால் வலிச்சாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் எப்படி முடிக்கன்னு ஜோம் பண்ணுறோம், அதை காட்டில் அதிகம் நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உட்காரன்னு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போது சிலதை கர்த்தர் முன்குறித்திருக்கிற 2026 நம்மளை கொண்டு வருவதற்கு முன்பாகவும்
2026க்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருவதற்கு முன்பாகவும் சில காரியங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். நீங்கள் முன்குறித்ததல்ல, அவர் முன்குறித்ததை நடப்பிக்க போகிறார் என்பதோட ஒரு அடையாளம்தான் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உறங்காம கொண்டு போனேன், ட்ரை பண்றேன். சொல்லுங்க, கர்த்தர் முன்குறித்ததை நடப்பிக்க போறார். ஆமென். நான் சொல்றேன், நீங்க முன்குறித்ததல்ல, யாரு? கர்த்தர் நடக்கும். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர் முன்குறித்தது நடக்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நான் நினைத்ததற்கும் நான் விரும்பினதற்கும் நான் ஆசைப்பட்டதற்கும் நான் ஜெபித்ததற்கும் மேலானதாக இருக்கும். ஆமென். நான் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் சிலர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறீங்க. எதுக்கு தெரியுமா? நான் விரும்பினது நடக்காததுக்காய் சோத்திரன்னு நன்றி செலுத்த போகிறீங்க. நீங்கள் சிலர் நன்றி செலுத்த போகிறீங்க. ஆண்டவரே 2025 இது நடக்காததுக்காய் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்த போகிறீங்க. நீங்கள் சிலர் நன்றி செலுத்த போகிறீங்க, ஆண்டவரே இப்போ இது நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏன் நன்றி செலுத்த போகிறீங்க? ஏன் நடக்காத நன்றி செலுத்த போகிறீங்கன்னா, நீங்கள் அப்போ நடந்திருக்குன்னா, 2025 நடந்திருக்குன்னா அது குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். ஆனால் இப்போ ஆண்டவர் செய்ய போகிறது எப்படி இருக்க போகிறதுன்னா, நீங்கள் விரும்பினதற்கும் ஜெபித்ததற்கும் ஆசைப்பட்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் செய்வாராக. அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ முன்குறித்தது நீங்கள் விரும்பினதற்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கி நம்ம ஐயோ இது நடக்கலையே அப்படின்னு ஆசைப்படுறோம், ஃபீல் பண்ணுறோம். கவலைப்படாத, நீ விரும்பினதுக்கு அப்பா. நீ தயவு செய்து இந்த வேடை மயக்கத்தில் கேட்கிறீங்களா? இல்லைன்னா உறங்கி கண்ணு மட்டும் முழிச்சிருக்கு, சோத்திர மண்டையில் வேற எங்கே இருக்கான்னு தெரியலை. பட்டு நான் தைரியமாக சொல்கிறேன், ஃபுல் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறேன். 2026 நீ விரும்பினதற்கும் நீ ஆசைப்பட்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் 2025 நடக்காததுக்கு சேர்த்து அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் செய்வாராக. அதுவே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் இன்னொரு வேர்டு இது, அதாவது தெரிஞ்ச வேர்டு தான், அதாவது நம்ம எப்போ சொல்கிற வேர்டு. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் அர்த்தமாக்கம் நான் ட்ரை பண்ணுறேன் புரிய வைக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் நான் சிலவற்றை ஆரம்பித்து வைக்கிறேன். ஆரம்பித்துன்னா அதாவது என்ன ஆரம்பம்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு அதை ஆரம்பித்து வைப்பாங்க. வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் இதை ஆரம்பித்து, இந்த ஆரம்பம் அல்ல, இனாக்ரேஷன். அதாவது ஒரு வீடு கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாங்க தெரியுமா? அப்போ ரிபன் கட் பண்ணி இனாக்ரேஷன் பண்ணுவது தான். அந்த மாதிரி தான் கர்த்தர் சிலவற்றை ஆரம்பித்து வைக்கிறாரு. அதை இங்கிலீஷில் சொன்னால் தான் சரியா, அது இனாக்ரேஷன். அதாவது இப்படி சொல்கிறேன், கர்த்தர் சிலவற்றை பிரதிஷ்டை பண்ணுகிறாரு. ஐயோ 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 சிலவற்றை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி நம்ம கரத்திலே கர்த்தர் தருகிறாரு. அதாவது என்ன சொல்ல, பைக் ஷோரூமை ஓப்பன் பண்ணுறதல்ல, அதல்ல. ஒரு பைக்கை நம்ம கையில் தந்து சாவியை கொடுத்து நீ இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லி அது புதுசாக ஒன்று நம்ம கையில் தருவது தான் புதிய காரியத்தை செய்வது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்காட்டாலும் இப்படி டிக்ளேர் பண்ணுறேன், இந்த வருஷம் ஆரம்பத்திலே கர்த்தர் சிலவற்றை பிரதிஷ்டை செய்து விட்டார். உண்மைதானா? கர்த்தர் இனாக்ரேஷன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லாத்துக்கும் டைம் எடுத்து பேசலாம், பட் நான் எல்லா வேடை மட்டும் டிக்ளேர் பண்ணிடணும். அதனால தான் நான் வேகமாக போகிறேன். இன்னொன்று, இது ரொம்ப தேவையான ஒரு வேடு. கர்த்தர் நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னா இன்னொரு வேடு,
சத்துருவை நான் செயல்பட விடாமல் தடுப்பேன். ஆமென். குறுக்கிடுவதற்கும் செயல்பட விடாமல் தடுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போது எத்தனை சத்துரு வந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆமான் அவனை வணங்கணும் என்பதற்காக முழு யூத ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் சட்டம் வரைக்கும் ஏற்றியாச்சு, நாள் குறிக்கப்பட்டாச்சு. ஆனால் கர்த்தர் ஆமானுடைய சதி திட்டங்களை செயல்பட விடாமல் தடுத்தார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. தடுத்தார் என்பது மட்டுமல்ல, மொர்தெகாயை உன்னதத்திலே உயரத்திலே கொண்டு உட்கார வைத்தார். நீ வளரணும், இது ரொம்ப முக்கியம். நான் புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். சில புதியது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா இதற்கு எதிரான சூழ்ச்சிகளை, சத்துருவை கர்த்தர் செயல்பட விடாமல் தடுத்தால் மட்டும்தான் சில புதியதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியும். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்றால் மனிதனும் சரி, சத்துருவும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த காரியம் நடக்க விட மாட்டேன் என்று சொல்லி சவால் விட்டால், ஆமென், அந்த சத்துருடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் செயல்பட விடாமல் தடுப்பாராக, தடுத்து போடுவாராக. கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அடுத்து எத்தனை சொன்னேன்? 5 6 5 6. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வர்றேன். இனி 6ஆவதை சொல்லணும். ஓகே. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்றால் பழையவைகள் என்னை பின்தொடராது. ஆமென். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, இந்த வேடை சொல்லுங்க. பழையவைகள் என்னை பின்தொடராது. நான் இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். 2025 பின்தொடர்ந்தது 2026 கர்த்தர் பின்தொடர விடமாட்டாரு. இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிடம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2025 பின்தொடர்ந்த வியாதி, 2025 பின்தொடர்ந்த சாபம், 2025 பின்தொடர்ந்த தரித்திரம், 2025 பின்தொடர்ந்த ஆமை பிரச்சனை, ஆண்டவரை 2026 கர்த்தர் பின்தொடர விடமாட்டாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். பிரைஸ். டைம் இல்லை. அடுத்து அந்த வசனத்திற்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படி நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழி. அப்போ எங்கே வழியை உண்டாக்குறாரு? சிட்டியில் இல்லை, எங்கே? வனாந்திரத்தில். அவாந்திர வழின்னா என்ன? அங்கே நான் வழியை என்ன செய்கிறேன்? உண்டாக்குகிறேன். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் எதையும் செய்ய. வனாந்திரத்தில் வழி உண்டா? இல்லை. அவாந்திர வழின்னா அங்கே தண்ணியே கிடச்சாது, ஒரு சொட்டு ஆனால் அங்கே நான் ஆரம் உண்டாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னா விசுவாசிங்க. நான் சொல்ல எல்லா வேடையும் இந்த வருஷத்துக்கான வேடு. நான் நடக்க வாய்ப்பே இல்லாததையும் நான் நடப்பித்து காட்டுவேன். வனாந்தரத்திலையும் வழியை என்னால் உண்டு பண்ண முடியும். அவாந்தர வழியிலும் என்னால் என்ன செய்ய முடியும்? ஆறுகளை உண்டாக்க முடியும். இதோ நான் புதிய காரியத்தை செய்ய. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நடக்க வாய்ப்பே இல்லாததை கர்த்தர் நடப்பிக்க போகிறாரு. ரெடி ஆகிக்கோங்க. ஓகே. இதான் இது மெசேஜ். ஒன்று மட்டும், புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நிறைய உண்டு. ஒன்று அந்த முந்தின வசனம் இருக்குது. பழையவைகளை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன செய்யாத சிந்திக்க. இதை சிந்திச்சாலே போதும், கர்த்தர் புதியதை செஞ்சிருவார். ஆமேன். வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸோ ஆமேன். 2024-25 அப்படிலாம் இருந்துச்சு. 2020 இவர் வந்து சொல்லுவார், மைக்கம் பிடிச்சிட்டு. அவருக்கு என்ன 1ஆம் தேதி அடித்து தட்டுவார். அவருக்கு என்ன, நான் அனுபவிக்க கஷ்டம் எனக்கு 2025 நான் பட்ட கஷ்டம் எனக்கெல்லாம் தெரியும். நான் சென்ற பாதை எனக்கெல்லாம் தெரியும். அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு,
புதிய காரியத்தை நான் செய்யணும்னா முந்தினவைகளை நீ நினைக்காத. நான் அதை சேர்ந்தேன், அதை எல்லாம் சேர்த்தான். எப்படி சொன்னேன்? பழையவைகளை நினைக்க வேண்டாம். 2025 நடந்த மைனஸை 2025 தூக்கி போடுங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறா. ஆமே. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். 2000 சிலர்லாம் 2025 1947 உள்ளதே நினைப்பாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி உள்ளதே மண்டையில் ஏற்றி வச்சு நடக்கிறத நடக்க விடாமல் ஆக்குறாங்க. ஆண்டவர் இதனால தான் சொல்கிறார், முந்தினவைகளை என்ன செய்யாத. புருஷன் அப்படி பண்ணுனா, இப்படி பண்ணுனா, என் மாமியார் அப்படி பண்ணுனா, மரும இப்படி பண்ணுனான்னு மண்டையில் ஏற்றி வச்சிங்கன்னா புதிய காரியம் புஷ்பான மாதிரி போகக்கூடாது. ஹல்லேலூயா. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போடுங்க, பழைய கசப்பை தூக்கி தூரம் போடுங்க. பழைய மைண்ட் செட்டை மாற்றுங்க. மன்னிக்காத சுபாதை மாற்றுங்க. அதை தூக்கி தூர போடுங்க. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறா. நான் முந்தினவைகளை நினைக்க மாட்டேன். அவன் செய்த தீமையை, அவன் செய்த துரோகத்தை, அவன் செய்த கஷ்டத்தை ஒன்றை நான் நினைக்க மாட்டேன். நான் கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். பழைய ஒரு முறை கூட பக்கத்தில் கை கொடுத்து சொல்லிருங்க பார்க்கலாம். பழையவைகள் வெரி குட். ஒன்றை நினைக்காதுங்க. நான் பைபிளை 3 பார்த்து சிலருக்கு சந்தோஷத்தில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஒரு முறை கூட. பழையவைகள் ஒன்று நினைக்காதுங்க. கர்த்தர் புதியதை செய்ய போகிறார். ஆமென். என்ன பழைய மைண்ட் இருக்கிறதோ எல்லாம் இங்கே போட்டு போயிருங்க. இங்கே போட்டு போயிருங்க. தயவுசெய்து கொண்டு போகிறாங்க. கையில் வசன போர்டையும் வச்சுக்கிட்டு, அடுத்து ஒரு கார்டையும் வச்சுக்கிட்டு, மண்டைக்குள்ளே பழைய சிந்தையும் கொண்டு போனீங்கன்னா போர்டுக்குள்ளே பைசா தந்துட்டு போயிருங்க. ப்ரைஸ் எல்லாம் தயவு செய்து அப்படி தானே ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். நீ போர்டை கொண்டு போகிறத காடை இல்லை பெருசு. இங்கே பழையதை இங்கே போட்டுட்டு என்ன செய்யுங்க போங்க. கர்த்தர் புதியதை செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்து இந்த பாட்டை நான் நிறைவு செய்கிறேன். ஆமேன். அடுத்து திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுறோம். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. ஆமேன். சொல்லுங்க. ஆண்டவரே நான் பழையதை நினைக்க மாட்டேன், முந்தினவைகளை நினைக்க மாட்டாப்பா. நீர் புதியதை செய்ய போகிறீர். என்னுடைய கண்கள் புதியதை பார்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. நீர் பேசின வார்த்தை வாக்கு தத்தத்துக்கு நன்றி. எங்களுடைய கண்கள் புதியதை பார்க்க போகிறது. கர்த்தர்